நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக சேதமடைந்த சாலையை புதிதாக மாற்றியமைக்க சட்டமன்ற உறுப்பினர் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். சேதமடைந்த சாலையை மாற்றியமைக்க கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் அதனை நியூஸ்7 தமிழில் செய்தியாக வெளியிட்டிருந்தோம். அந்த செய்தியின் எதிரொலியாக 94 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிராம சாலை அமைக்க பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் சாலையில் வாகனங்கள் செல்ல சிரமம் ஏற்படுவதாகவும் தொடர்ந்து பொதுமக்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்த செய்தியை நமது நியூஸ்7 தமிழில் நாம் வெளியிட்டிருந்த நிலையில் இந்த செய்தியின் எதிரொலியாக தற்போது சட்டமன்ற உறுப்பினர் இந்த சாலையை சீரமைப்பதற்கான பூமி பூஜையை செய்து தொடங்கி வைத்திருக்கிறார். பரமக்குடி அருகே போகலூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பூவலத்தூர் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இக்கிராமத்திற்கு மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து மஞ்சூர் வழியாக வணங்கானேந்தல் மற்றும் பூவலத்தூருக்கு செல்லும் சாலை 3 கிலோமீட்டர் தூரம் அமைந்துள்ளது. இந்த சாலை மிகவும் சேதமடைந்து கரடுமுரடாக காணப்பட்டு வந்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் கிராம மக்கள் மிகுந்த சிரமமடைந்து வந்தனர். மேலும் அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ்கள் கூட செல்ல முடியாத மிகுந்த சிரமமடைந்து வந்தனர். மேலும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களும் கடுமையாக அவதியடைந்து வந்தனர். காலதாமதமாக பள்ளிக்கு வந்த அவல நிலையும் ஏற்பட்டு வந்தது. இது குறித்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு நமது நியூஸ்7 தமிழ் செய்திகள் மூலமாக சாலையை குறிப்பிட்டு செய்திகள் வெளியிட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு சாலையை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். இந்த நிலையில் இன்று பூவலத்தூருக்கு வணங்கானேந்தலிலிருந்து பூவலத்தூருக்கு செல்லும் 3 கிலோமீட்டர் தூரம் உள்ள சாலையை ரூபாய் 94 லட்சம் மதிப்பீட்டில் புதிய சாலை அமைத்து சீரமைக்க பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் இன்று அடிக்கல் நாட்டி பூமி பூஜையை துவக்கி வைத்தார். மேலும் தற்போது பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனால் கிராம மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். மேலும் செய்தி வெளியிட்ட நியூஸ்7 தமிழுக்கு கிராம மக்கள் பெரிதும் நன்றிகளை தெரிவித்து வருகின்றனர்.